This is Arafah, guys. Look. இந்த சகோதரர் என்ன சொல்ல வருகிறார் என்பதாக சொன்னால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடைசி நேரத்தில் ஹஜ் செய்யும் பொழுது, இறுதி ஹஜ்ஜின் நேரத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அரஃபாவுடைய அந்த நாளில் ஒரு இடத்துல உயரமான இடத்தில் நின்று ஒரு குத்துபா கொடுத்துருப்பாங்க. மக்களிடத்தில் ஒரு பயான் செய்திருப்பார்கள். அந்த இடத்தை மக்கள் மறந்துவிடக்கூடாது என்பதற்காக வேண்டி ஒரு கல் மாதிரி இடத்துல கட்டி வச்சிருக்கிறாங்க. ஹஜ்ஜுக்கு உம்ராவுக்கு போகக்கூடிய நம்முடைய சகோதரர்கள் என்ன செய்கிறாங்க என்பதாக சொன்னால், அந்த இடத்துல போய் நின்று அந்த கல்லை தொடுறது, அந்த கல்லை முத்தமிடுறது, அந்த கல்லை கட்டி அணைத்து துஆ செய்கிறது, அந்த கல்லை அணைத்து அந்த கல்லிடத்தில் கேட்கிறது, கல்லுக்கு முன்னாடி தொழுகிறது, இதுவெல்லாம் போன்ற நடாச்சாரங்கள் நம்முடைய மக்கள் செய்து வருகிறார்கள். இப்போ இதை தான் இவர் நின்று ஹராம் ஹராம் என்பதாக சொல்லிக் கொண்டிருக்கிறார். எனவே ஹஜ்ஜுக்கு உம்ராவுக்கு நாம் போகக்கூடியவங்க ஹஜ்ஜுடைய அமல்கள் மட்டுமே செய்யணும், உம்ராவுடைய அமல்கள் மட்டுமே செய்யணும். மற்ற இடங்களை சுற்றி பார்க்கலாம். இவனையே ஒவ்வொரு இடத்திலும் போய் நின்று தொழுக வேண்டும், அந்த கல்லை முத்தமிட வேண்டும், அங்கிருந்து மண் எடுத்துட்டு வரணும், அங்கிருந்து இலைகளை பிச்சுட்டு வரணும் என்ற அவசியம் எதுவுமே நிச்சயமாக ஷரியத்தில் கிடையாது என்ற விஷயத்தை நாம் நிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டும்.